கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் இணைந்து வார புத்தகத்திலே 248வது பாடம், 248வது பாடம், சந்தோஷமாயிருக்க, எப்போதும் சந்தோஷமாயிருக்க. அந்த பாடலை மகிழ்ச்சியோடு விசுவாச ஓட்டத்திலோ நம்முடைய பாதையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம்
சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் என்று தான் விரும்புகிறார். கவலையோடு இருப்பது, கண்ணீரோடு இருப்பது, வேதனையோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. சகோதரனே, சகோதரி, நம்மை உண்டாக்கின தேவன் என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருப்போம். விசுவாச ஓட்டத்திலும் சரி, நெருக்க நேரத்திலும் சரி, கண்ணீரின் பாதையிலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். சகோதரனே, சகோதரி, நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என் பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். என்னை ஆராதிக்க வருகிற பிள்ளைகள் சந்தோஷத்தோடு என்னை ஆராதிக்க வேண்டும். கவலையோடு என்னை ஆராதிக்க கூடாது, கண்ணீரோடு என்னை ஆராதிக்க கூடாது. என் பிள்ளைகள் மனம் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த களிப்போடு கம்பீரத்தோடு என்னை பாடி துதித்து ஆராதிக்கணும். 1000 கவலைகள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் அப்புறம் தள்ளிவிட்டு விட்டு நம் தேவனை மாத்திரம் நமக்கு முன்பாக வைத்து அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் எல்லா கட்டுகளையும் அறுக்கத்தான், எல்லா சிறையிருப்பிலிருந்து நம்மளை விடுவிக்கத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன். ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு துதித்து பாடி நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து நாம் இந்த நேரத்தில் ஆனந்த களிப்போடு துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 438வது பாடல், 438வது பாடல். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபை அமர்ந்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபை அமர்ந்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்
தேவன் நம்மை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்மளை வெட்கப்படும் சூழ்நிலைகளை விடவே மாட்டார். நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தனி குனிந்தோமோ, அந்த இடத்திலே நம்மளை தலை நிமிர செய்கிற தேவன் நம் தேவன். நம் பாவங்களை எல்லாம் நான் தேவன் மன்னிக்கிற தேவன். நம்மை உணர்த்தி, பாவத்தை உணர்த்தி நம்மளை நடத்துகிற தேவன். சகோதரனே, சகோதரியே, நீ செய்கிறது பாவம், நீ செய்கிறது எனக்கு பிரியமில்லாத காரியம் என்கிறதை நம் உள்ளத்திலே உணர்த்தி நம்மளை நடத்துகிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பாவத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைப்போம். தொடர்ந்து இந்த பாவ காரியங்கள் நமக்கு வர வேண்டாம். இச்சையான காரியங்கள் நமக்குள்ளே வர வேண்டாம். மாம்சீக எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாம்சீக கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். நம் தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கிற தேவன் நம் தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தரை நம்மை விசாரிக்கிற தேவன், தேவன் நம்மோடு உறவாடுகிற தேவன். நம்முடைய கவலையெல்லாம் அவர் பாதப்படியில் வைப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல சொல்லுவோம். எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்துவிட்டு இந்த இடத்திலிருந்து நாம் லகுவாக செல்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மெதுவாகவும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் மனத்தாழ்மை உள்ள தெய்வம். அதே போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக அவருக்குள்ளே நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். எல்லாம் அவர் நம் பார்த்துக் கொள்ளுவார். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவனவன் தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கானோ அவன் தாழ்த்தப்படுவான். சகோதரனே, சகோதரி, ஆகவே நாம் அதிகமாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். மகிழ்ச்சியோடு நாம் தேவனை துதித்து பாடுவோம். எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 437வது பாடல், 437வது பாடல், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை நடக்க வைத்தீரே. எத்தனை முறை நானும் அத்தனை
தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் நீர் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே நான் ஆராதிப்பேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். சகோதரே சகோதரி, அன்று என்ன செய்தாரோ அதே இன்றைக்கும் செய்ய வல்லவராய், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன் நம் தேவன். அவரை நாம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். தாயின் கருவில் உருவாகும் பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்த தேவன் நம் தேவன். எத்தனையோ நேரங்களிலே நாம் வலிவு போயிருக்கிறோம், பின்மாறி போயிருக்கிறோம், இடறி போயிருக்கிறோம். அந்த சூழலில் எல்லாம் தேவன் நம்மை மன்னித்தாரே சகோதரனே சகோதரி. அவர் தண்டனை கொடுத்திருப்பாரானால் நாம் ஒரு முன்பாக நிற்க முடியுமா? நம்முடைய பாவங்களை எல்லாம் உடனுக்குடன் தண்டனை கொடுத்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மை மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதில் தயபெருத்த தேவன். அது மாத்திரமல்ல, பாவி என்று நம்மை தள்ளிவிடாமல் அன்போடு நம்மை அணைத்துக் கொண்ட தெய்வம். அவர் நம்மை தள்ளிவிடாத தேவன், அவர் நம்மை சேர்த்து கொண்ட தேவன், நமக்காக
அவர் ஜீவன் தந்த தெய்வம், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தெய்வம். ஆகவே நாம் அவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே, நம்மளை பெருகவே பெருக பண்ணத்தான் இந்த நாளிலே தேவனுடைய சபையாகிய, அவருடைய சரீரமான சபையாகிய ஆலயத்தில் அங்கமாயிருந்து ஆராதிக்க நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இப்போதும் தேவ சமூகத்திலே நோங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் நீர் சமீபமாய் இருக்கிற தேவனப்பா. நாங்கள் பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. எங்களை ஆராதனை அங்கீகரித்து, தொழுவை அங்கீகரித்துக் கொள்ளும், பாடல்களை அங்கீகரித்து இப்போதும் கர்த்தாவே எங்களையும் நீர் அங்கீகரி அப்பா. ஆலோசனை அப்பா, நீர்தான் ஆலோசனை கொடுக்கிறதே. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வார்த்தையின்படி இந்த நாளிலே நீரங்களோடு இடவிட போறபடினால் உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாகி ஒப்புடுகிறோம். தொடர்ந்து நடத்து தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 4ஆம் சங்கீதம். 4ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 672. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற தேவன் மகிழ்ச்சியோடு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். சென்ற வாரங்களிலே பெங்களூரில் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக நடைபெற்ற சபையிலே ஆலய பிரதிஷ்டை ஆராதனை மற்றும் அக்கினி ரத அபிஷேக கூட்டங்கள் 3 நாட்கள் அங்கே வெகு சிறப்பாக ஆசீர்வாதத்தோடு மகிமையோடு நடைபெற்று தேவதாசர்கள் அங்கே வார்த்தையை கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் ஐயா ஆசீர்வாதம் அவர்கள் 3 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் கொடுத்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலும் இந்த 3ஆம் சனிக்கிழமை கூட்டம் சீக்கிரம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்கு தாங்குங்கள், ஊழியத்துக்கு உதவியாயிருங்கள். இந்த 3ஆம் சனிக்கிழமை கூட்டம் இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகின்றது கூட்டம். ஆகவே அந்த கூட்டத்தை மறுபடியும் நாம் ஆரம்பித்து இந்த கூட்டத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாக நீங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை இந்த இடத்துல கொடுத்து நம்மை ஒருவரை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து இங்கிருந்து ஒரு பெரிய விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தூத்துக்குடி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து ஐயாவோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கள். அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் செவி கொடுத்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமது ஊழியக்காரர் மாசலாமணி ஐயா மூலமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தலைமை ஐயா தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தினால் கர்த்தர் நம்மை நிறைவாக நடத்துகிறார். தொடர்ந்து 3 நாள் கூட்டம், அக்கினி கூட்டம் பெங்களூரில் சிறப்பாக இருந்தது. ஐயா 3வது நாளில் சர்ச் பிரதிஷ்டை செய்தார்கள். தொடர்ந்து இந்த நாள் கூட்டத்திற்காக ஐயா தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 772 பழைய ஏற்பாடு, அதுல 14வது வசனம். நீதிமொழி 11:14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். இதுதான் இந்த வாரத்தில் நமக்கு ஐயா போன ஞாயிற்றுக்கிழமை இரவுல இதை கொடுத்துட்டாங்க. எப்போதும் நான் செவ்வாய் புதன்கிழமை கேட்பேன். போன வாரம் நாகர்கோவில் போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆவியானவர் என்னோடு பேசினார். என்னுடைய மகனிடத்தில் இன்னைக்கு நைட்டுக்குள்ள செய்தி கிடைக்கும் என்று. அப்போ அவர்கள், நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் நாகர்கோவில் மீட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கேளுங்கள் என்றார். எப்போதும் செவ்வாய் புதன்கிழமையில ஏசப்பா கேட்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன். ஞாயிற்றுக்கிழமையிலேயே நான் ஐயா மூலமாய் ஆவியானவர் முதலாவது விழுந்து போகிற அனுபவம். நாம் ஒவ்வொருவரும் விழுந்து போவதற்காக அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, நாம் சுகமாய் வாழ்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 11:14வது வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். தேவனுடைய ஆலோசனை எங்கே இல்லையோ அந்த இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நாம் விழுந்து போகல, எழுந்து நிமிர்ந்து நிற்க அழைக்கப்பட்டிருக்க. தேவன் எப்படிப்பட்டவர்? விழுந்து போன தெய்வம் அல்ல, அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற தெய்வம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலோசனையின் மூலமாய் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலோசனை என்ன? வேதத்தில் 1000 இருக்கிறது. அதுல ஒன்று சங்கீதம். முதலாவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆலோசனை இல்லை அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம். ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் விழுந்து போக மாட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம். சங்கீதம், முதல் சங்கீதம், அதுல 1, 2, 3 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கவனிங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1 வசனம் 2-3, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாம. துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன? அது சாத்தான் கொடுக்கிற ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன? வேதத்தை வாசிக்காதே, வேதத்தை தியானிக்காதே, வேதத்தின் மேல் பிரியமாயிருக்காது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன? தேவனுடைய ஆலோசனை வேதத்தின் மேல் நீங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்ப தேவனுடைய ஆலோசனை, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை முக்கியத்துவப்படுத்துங்க, வேதத்தை வாசித்து தியானிங்க, தியானித்து அதன்படியே வாழ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. பிசாசு துன்மார்க்கனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, வேதத்தின் மேல் பிரியமாயிருக்காது, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்காது, அதன்படி நடக்காம அதன்படி நடப்பதற்கு ஜெபிக்காது. இதுதான் பிசாசு கொடுக்கிற, துன்மார்க்கனுக்கு கொடுக்கிற ஆலோசனை. தேவன் நீதிமானுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? வேதத்தின் மேல் பிரியமாயிரு, அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு அதன்படி நடக்க நீ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு, நீ விழுந்து போக மாட்டாய், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இது நீதிமொழி 11:14. சரி, இரண்டாவதாக அதே நீதிமொழி 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமானோ துளிரை போல தலைப்பார்கள். இரண்டாவது, யார் இந்த பூமியில கீழே விழுந்து போவார்கள்? தன் ஐஸ்வரியத்தை நம்பி வாழுகிறவன் விழுவான். ஆம், முதலாவது தெய்வீக ஆலோசனை இல்லாமல் இருக்கிறவன் விழுவான். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரண்டாவது, அந்த நீதிமொழி 11ஆம் அதிகாரத்திலே தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். அவன் விழுந்தே போவான். அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. தன் ஐஸ்வர்யம், பணம், பொருள், நகை, சொத்து பத்து, ஆமா, இந்த உலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறவன் விழுவான். அதே நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறவர்கள், அன்பான தேவனுக்கு அருமையானவர்கள், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள், அவர்கள் செழித்தோங்குவார்கள். எனக்கு அன்பானவர்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யம் நம்மளை கீழே விழத்தள்ளுகிறது. தேவனுக்கு அடுத்த ஐஸ்வர்யம் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? நீதிமொழி 22ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனம். ஒரு நாள் ஐயாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கும் பொழுது இந்த செய்தியை, இந்த வசனத்தை நீதிமொழி 22:1 பிரசங்க சொன்னார்கள். நீதிமொழி 22:1 வாசிக்க நாம் கேட்போம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், திரளான, இந்த உலக பிரகாரமான திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும், பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம், தயை ஏ நலம். நல்ல கவனிங்க, இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், பணம், பொருள், பொன்னு, வெள்ளி, தங்கம், இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறவன் விழுந்து போவான் என்று நாம் வேதத்தில் நீதிமொழி 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் தெய்வீக ஐஸ்வர்யம் என்ன?
நீதிமொழி 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி. நற்கீர்த்தி என்றால் அருமையன் சாட்சியின் வாழ்க்கை. இந்த சாட்சியின் வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறவன், நற்கீர்த்தி என்ற சாட்சியின் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறவன், அவன் விழுந்து போக மாட்டான், அவன் செழிப்பான், அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். சிங்கத்தை போல அவர்கள் தைரியமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். உலக ஐஸ்வர்யம் நம்மளை விழுந்து போக பண்ணுகிறது. தெய்வீக ஐஸ்வர்யத்தில் ஒன்றாகிய நற்கீர்த்தி என்ற நற்சாட்சி என்ற ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. அடுத்து அதே நீதிமொழி 22 பின்னால பார்க்கிறோம். வெள்ளியும் பொன்னுமுள்ள ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் தயை ஏ நலம். தயையில ஒரு தயை என்னது அருமையானவர்களே, நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். தயை என்ற ஐஸ்வர்யம், நற்கீர்த்தி என்ற சாட்சியின் ஐஸ்வர்யம், அடுத்து தயை என்ற ஐஸ்வர்யம். தயை என்றால் என்ன? நீதிமொழி 19:22 நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. எது தயை? பிறருக்கு நன்மை செய்வதே தயை. இந்த தயை, நன்மை என்ற தயையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பொன் வெள்ளியை பார்க்கலும், உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் தயை என்ற ஆவிக்குரிய ஐஸ்வர்யமே நமக்கு நலம். இது நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறவன் விழுந்து போவான். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யமாகிய நற்கீர்த்தி என்ற சாட்சியின் ஐஸ்வர்யம் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. அடுத்து தயை என்ற நன்மை செய்யக்கூடிய ஐஸ்வர்யம் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது, நம்மளை செழிப்பாக மாற்றுகிறது. தேவனுடைய ஆலோசனை நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுது. இரண்டாவதாக தெய்வீக ஐஸ்வர்யம் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. மூன்றாவது நீதிமொழி 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11. இதுதான் ஐயா மூலமாக நமக்கு வந்த தியானம், ஆவியானவர் கொடுங்க. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். மூணாவது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஆம், ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை இல்லாத இடத்தில் விழுந்து போவார்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். துன்மார்க்க குணம் துன்மார்க்கனுக்கு விழுந்து போகிற அனுபவம். தெய்வீக ஆலோசனை கேட்கலாம் விழுந்து போகும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நம்பி வாழனா விழுந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக, இது முதல் பாகம் 1. பாகம் 1 மூணாவது பாயிண்டாக, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். யார் துன்மார்க்கன்? ஏசாயா 59ஆம் அதிகாரம். துன்மார்க்கன்னா யாரு? ஏசாயா 59ஆம் அதிகாரம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். யார் துன்மார்க்கன்? தெய்வீக சமாதானத்தை சார்ந்து வாழாதவன். நல்ல கவனிங்க, துன்மார்க்கன்னா யாரு?
துன்மார்க்கன்னா யாரு? சமாதானத்துக்கு இடம் கொடுக்காதவன். நீதிமான்னா யாரு? தேவனுடைய சமாதானத்தினால் நிரம்பி வாழுகிறவன். தேவனுடைய சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவன் துன்மார்க்கன். இவன் விழுந்து போவான் என்று நீதிமொழி 11 நம்ம பார்க்கிறோம். அருமையும் இனிமையுமானவர்களை, யார் நீதிமான்? நீதிமான் தான் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை அசைக்கலாமா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, இவர்கள் விழுந்து போவார்கள். நீதிமான்களுக்கு, ஆமா, நீதிமான்களுக்கு ரோமர் 5:1 படி, ரோமர் 5:8 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமா, இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவனுக்கு அருமையும் இனிமையுமானவர்களே, நாம் நீதிமான்களாக வாழ்வோம். நீதிமானாக வாழும் பொழுது இயேசு நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். இந்த பாகம் 1 என்ற தலைப்புல அருமையானவர்களே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுப்போம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம், நாம் செழிப்பாக மாற்றப்படுவோம். அடுத்து அன்பானவர், தன் ஐஸ்வர்யம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நம்புகிற நபர்கள் விழுந்து போவார்கள். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சார்ந்து நம்பி வாழ்கிறவர்கள் எழுந்து நிற்பார்கள், செழித்தோங்குவார்கள், நன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் காணப்படும். 3வது, துன்மார்க்கன் விழுந்து போவான், நீதிமானோ எழுந்து நிமிர்ந்து நிற்பான். யார் துன்மார்க்கன்? சமாதானத்தை எதிர்பார்த்து வாழாதவன், சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவன். ஆமா, நீதிமான் சமாதானத்தோடு வாழுகிறவன். இப்படி 3 அனுபவத்துக்கு இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுப்போம். முதலாவது, தேவனுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம், எப்பொழுதும் செழிப்பாய் நிரந்தர ஆசீர்வாதத்தோடு இருப்போம். 2வது, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்வோம். 3வது, நீதிமானாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம், எப்பொழுதும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எப்பொழுதும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இவர்களுக்கு செழிப்பு, இவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே காணப்படும். ஆமே. 2வது பாட்டாக அதே நீதிமொழி பார்ட் 2, 2 பாட்டாக ஐயா கொடுக்க சொன்னாங்க. நீதிமொழி இன்னும் நிறைய இருக்குது. பார்ட் 1 அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஐயா சொன்னாங்கன்னா இன்னொரு நாள். நீதிமொழி 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11 அதே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். முதலாவது எழுந்து நிற்பக்கூடிய செய்தி 3 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தால ஆலோசனைக்காரர், அநேக ஆலோசனைக்காரரால் சுகம் உண்டாகும். 2வது செய்தி, நாம் சுகமாய் வாழ. முதலாவது எழுந்து நிமிர்ந்து நிற்க, the first part. second part, சுகமாய் வாழ அநேக ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவை. அதுல முதல் ஆலோசனைக்காரர்கள் முதல் ஆலோசனை யாருடைய ஆலோசனை நமக்கு தேவை? சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க, வேகமா எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வீட்டில் போய் தியானிங்க. இப்ப அந்த தியானத்தை நீங்களும் நானும் ஆவியானவர் சொல்றதை கேட்போம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து, நான் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதலாவது, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப ஆலோசனைக்காரர்கள் நிறைய ஆலோசனை இல்ல. முதல் ஆலோசனை இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை. நாம் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையை கேட்டு 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 செய்வோம். அவர்தான் நமக்கு ஆலோசனை தருகிறவர். அவருடைய கண்ணை வைத்து போதித்து நமக்கு ஆலோசனை தருகிறவர். 2வதாக, நமக்கு ஆலோசனைக்காரர்களிலே அடுத்த ஆலோசனை யார் தருகிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழி அல்ல, ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனம்.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும் என்னது? அருளும் ஆவியும். ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இரண்டாவது, ஆவியானவர் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனை. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆலோசனை. இரண்டாவதாக, அருமையும் இனிமையுமானவர்களே, நமக்கு தேவன் யார் மூலமாக ஆலோசனை நமக்கு தருகிறார்? ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆலோசனை. இயேசுவை கூட வச்சுக்கிடுவோம். இயேசப்பா எப்பொழுதும் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவருடைய ஆலோசனை இல்லாம எதையுமே செஞ்சிடாதீங்க. அதுலதான் சுகம் இருக்கிறது, அதுலதான் இன்பம் இருக்கிறது, அதுலதான் நிம்மதி இருக்கிறது. ஆலோசனைக்காரர்கள் அநேகரானால் சுகம் உண்டாகும். ஆம், முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை. இரண்டாவது, ஆவியானவரால் கொடுக்கிற ஆலோசனை. ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆலோசனையை தருவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நல்ல ஆலோசனையை தருவார். குடும்பத்துக்குரிய ஆலோசனை, படிப்புக்குரிய ஆலோசனை, வேலைக்குரிய ஆலோசனை, நம்முடைய எதிர்காலத்துக்குரிய ஆலோசனை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு அடுத்த ஆலோசனை, ஒரு வீட்டுக்குரிய ஆலோசனை, குடும்பத்தை கட்டுவதற்குரிய ஆலோசனை, எல்லாவற்றையும் தருவார். இந்த ஆலோசனை நமக்கு சுகமாய் வாழும்படி திட்டமாய் நடத்துகிறது. நாம மாம்சீக ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சீக ஆலோசனை நம்மளை கீழே விழுந்து போக பண்ணும். ஆலோசனைக்காரராகிய இயேசு, ஆலோசனைக்கு காரராகிய அடுத்து ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை. இப்படிப்பட்ட ஆலோசனை தான் நமக்கு நிம்மதியை, சுகத்தையும் சுகமாய் நம்ம வாழ வழி வகுக்கிறது. இப்படிப்பட்ட ஆலோசனைக்கு நம்ம முதல் தரமாக இடம் கொடுப்போம். ஒரு 2 லைன் பாடலை பாடி அடுத்து வருகிற ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என் மேலூற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆலோசனை. இரண்டாவது, ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை. மூன்றாவது, 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனம், பக்கம் 567. அவனும்
அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். அடுத்தால அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அப்பா அம்மாவனுடைய ஆலோசனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்பாவை விட அம்மாவனுடைய ஆலோசனை பெஸ்டா இல்ல, துன்மார்க்கமா இருக்குது. நிறைய குடும்பத்துல பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம், தாய் தன்னுடைய மகனுக்கு துன்மார்க்கமான ஆலோசனையை கொடுத்து வளர்க்கிறாள். குடும்பத்தில் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுத்து வளர்க்கணும்னா, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொடுத்து நடத்தணும். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை வழிநடத்துவதில் அப்பா அம்மா கொடுக்கிற ஆலோசனை துன்மார்க்க ஆலோசனையாக இருக்கிறது. அதற்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. அப்பா அம்மா தெய்வத்தை சார்ந்து, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் வேதத்தின்படி ஆலோசனை சொல்லி உங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். துன்மார்க்க ஆலோசனையை நீங்க ஒரு நாளும் கொடுக்க கூடாது. நிறைய குடும்பங்கள் துன்மார்க்க ஆலோசனைக்கு இடம் கொடுத்து தாய் தகப்பன் அப்படி வளர்த்து அவங்க ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கே எதிர்த்து நிற்பாங்க. அன்பானதே எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கிற அளவில் காணப்படும். அப்படி இருக்கக்கூடாது. அப்பா அம்மாவினுடைய ஆலோசனை தெய்வீக ஆலோசனையாக இருக்கணும். கேடான துன்மார்க்கமான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமா, கர்த்தரின் ஆலோசனை. இரண்டாவது ஆவியானவருடைய ஆலோசனை. மூணாவது அப்பா அம்மாவுடைய தெய்வீக ஆலோசனை. துன்மார்க்கமான ஆலோசனையா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அப்பா அம்மா நீதிமானின் குணலட்சணத்தோடு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். மூணாவது பெற்றோர்களின் ஆலோசனை பிள்ளைகளுக்கு நீதிமானின் குணலட்சணத்தோடு செல்ல வேண்டும், செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். இதற்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். அப்பதான் உங்க பிள்ளை நாளொரு மன்னம் பொழுது ஒரு மேனியாக வளரும். வளர்ந்து அவர்கள் சுகமாக கனி கொடுப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நான்காவதாக அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனம். அவன் ஆகாப்பின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். 4வது குடும்பத்தாரின் ஆலோசனை, தி ஃபேமிலி. அப்பா அம்மா ஆலோசனை நீதிமானின் குணலட்சணத்தோடு வரணும். அடுத்து குடும்பத்தாரின் ஆலோசனை. நிறைய பேர் பாருங்க, பிள்ளைகள் கணவன் மனைவி ஃபேமிலியில் உள்ள குடும்பத்தார்ல சிலரோட சேர்ந்துருவாங்க. குடும்பத்தாருடைய ஆலோசனை, கர்த்தரின் ஆலோசனை, ஆவியானவருடைய ஆலோசனை, அப்பா அம்மாவனுடைய ஆலோசனை, அடுத்து குடும்பத்தாருடைய ஆலோசனை. சில பிள்ளைகளை பாருங்க, கணவன் மனைவியை பாருங்க, யாராவது குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றதை கேட்டு கேட்டு நடப்பாங்க. அது கேடான ஆலோசனை. குடும்பத்தாருடைய ஆலோசனை நமக்கு வேணும். அவர்கள் தெய்வீக வார்த்தையின்படி வசனத்தின்படி அவர்கள் ஆலோசனை சொல்லணும். பிரிவினை உண்டாக்குகிற கேடான ஆலோசனை கொடுக்கிற குடும்பத்தாரோடு சேரக்கூடாது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். ஃபேமிலியில நிறைய பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி கொழுந்தி சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள், ஆமா அருமையா சகல பாடிகள், ஆமா கொழுந்தனார்கள் கொழுந்தி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, நிறைய குடும்பத்தாருடைய ஆலோசனை. இந்த குடும்பத்தாருடைய ஆலோசனை, ஆமா அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆலோசனை சொன்னா கேட்டுக்கிடணும். குடும்பத்தாருடைய ஆலோசனை வேணும். அது ரட்சிப்பின் அனுபவத்தோடு வரணும், வசனத்தின் அடிப்படையில் வரணும், செபத்தின் அடிப்படையில் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தார் சொல்லுகிற ஆலோசனையை நீங்க கேட்டுக்கிட கூடாது. அது கேடான ஆலோசனையா மாறிடும். இன்னும் நிறைய இருக்கு.
இப்போ நேரம் இல்லை, நாங்கள் திருநெல்வேலிக்கு வேக வேகமாக ஓடணும். அதில் ஒரு 3, இதில் ஒரு 4 பாயிண்ட். கர்த்தரின் ஆலோசனை, ஆவியானுடைய ஆலோசனை, அப்பா அம்மாவுடைய ஆலோசனை, அவங்க நீதிமானின் குணலட்சணத்தோடு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அடுத்து குடும்பத்தாருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும் கட்டாயம். எப்படிப்பட்ட ஆலோசனை? அவங்க அருமையான தேவனுக்கு அருமையான ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்க வேண்டும், வார்த்தையின் அனுபவத்தோடு இருக்க வேண்டும். ஆமா, சரியான ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கணும். ரட்சிக்கப்படாத குடிகாரன் குடும்பத்துல 4 பேர் குடிகாரனா இருப்பான். சிலர் 2 பொண்டாட்டியை வச்சிருப்பான். சிலர் தவறான காரியத்தில் இருப்பாங்க. அவங்க ஆலோசனையை கேட்க கூடாது. அவங்க ஆலோசனையை குடும்பத்தாருடைய ஆலோசனை நமக்கு, ஃபேமிலி குடும்பத்தாருடைய ஆலோசனை நமக்கு வேணும். அதே நேரத்தில் குடும்பத்தார்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், வசனத்தின்படி வீட்டுல கட்டப்படணும், அவங்க டெய்லி ஜெபிக்கணும், சபையோட ஐக்கியப்படணும். இவங்களுடைய இந்த குடும்பத்தாருடைய ஆலோசனையை கேட்கணும். அப்பொழுது நம்ம சுகமாயிருப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை பாடும். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரப்பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரப்பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரை நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சொப்பா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூடி பாடவும் துதிக்கவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். தாப்பனே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, இவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனையும் தார். பாதுகாப்பை தார். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். ஆண்டவரே, வந்தவர்கள் ஒருவராது வெறுமனே போகக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்கட்டும். விழுந்து போகக்கூடாது, இடறி போகக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையின்படி ஆண்டவரே சுகமாய் வாழணும், சுயித்து இருக்கணும், சாட்சியாய் இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும்.
உமக்காக குடும்பமாக எழும்பி பிரகாசிக்கணும். ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போற அப்படின்னா உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தாழ்த்தி வறுமையாய்க்கும் கர்த்தர் போடுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம் மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமில் உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே மகிழ்ந்து. கர்த்தரை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.